வணக்கம் எஸ்டிஎஃப். நம்ம அடிக்கடி போற தென்காசி சாரல்லையே இப்படி ஒரு அநியாயமான விஷயம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஸோ அந்த சம்பவம் என்னன்னு நான் சொல்றேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரீசெண்டா நான் டின்னருக்கு பிரியாணி கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சாரல் வரைக்கும் போயிருந்தப்ப நார்மலா ஒரு பிரியாணி கிடைச்சா போதும் அப்படின்னு போன எனக்கு வான்கோழி பிரியாணியே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வான்கோழி பிரியாணி காம்போல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரக சம்பா பிரியாணி ஒரு கப்பு வந்துருது, வான்கோழி பீஸ் ஒன்னு கிரேவியோட வந்துருது, ஒரு அவிச்ச முட்டை, ரைட்டா, குழம்பு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிரியாணியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சீரக சம்பா பிரியாணி டீசென்டான டேஸ்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வான்கோழி பீஸ் ரொம்ப சூடா சர்வ் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது கையை சுட்டுருச்சு எனக்கு. ஸோ இந்த கறி எப்படி உங்களுக்கு வான்கோழின்னு கன்ஃபார்மா தெரியும்? ஒருவேளை சிக்கனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய லெக் உள்ள கோழியை ஒன்னு அர்னால்டு வளர்த்துருக்கணும், இல்ல அதுவே டெய்லி ஜிம்முக்கு போயிருந்திருக்கணும். இந்த கடையில என்ன அநியாயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் பிரியாணி 8 வெள்ளி 9 வெள்ளி வித்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வான்கோழி பிரியாணி வெறும் 12 வெள்ளிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமிங் சண்டே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கான ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 வெள்ளி வான்கோழி பிரியாணி டேக்அவே 10 வெள்ளிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கடா, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. ஸோ நீங்களும் இந்த ஆஃபரை மறந்துடாம யூஸ் பண்ணிக்கிங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.